3 நாள் பனங்கற்கண்டு தண்ணி, 3 நாள் சீரக தண்ணி, 5 நாள் லிக்சன் பவுட்ரு. இப்போ 11 நாள் ஆயிடுச்சா, மிச்சம் இருக்க 19 நாளைக்கு தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு தான் வைக்கிறேன். கொதிக்க வச்சு சூட்டை குறைக்கணும், பச்சை தண்ணி கலக்கும். அதாவது நம்ம சுடு தண்ணி வச்ச மாதிரி வச்சுட்டு. ஆமாம். அப்புறம் அந்த ஒரு 15 நாளைக்கு மேலே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குஞ்சுக்கு வந்து அந்த ஹோமியோபதியில் நோய் எதிர்ப்புக்குன்னு ஒரு லிக்விட் கொடுப்பேன். பொதுவாக ஆன்டிபயோட்டிக் காமன், அது எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். நீங்கள் கோழிக்கு எதனால ஒரு நோய் தாக்கம் வந்துருச்சுன்னா கூட அதில் ஒரு டாப்பு ஒரு 3 வேளை 2 வேளை கொடுத்தீங்கன்னா க்யூர் ஆகும். அது வந்து மாட்டுக்கு ஆட்டுக்கு கோழிக்கு எல்லாத்துக்குமே. நானே உடம்பு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னா 1/2 டம்ளர் வெதுன்னு தண்ணியை வச்சு ஒரு 10 சொட்டை விட்டு அப்படியே சிப்ஸாக குடிச்சிட்டோம்னா 10 நிமிஷத்துல டாக்டர். அந்த ஆடு ஒரு வாரமாக முடியாமல் கிடங்க, இந்த பெரிய ஆடு அந்த சோளை நிற்கிது பார்த்தீங்களா, அது தம்பி ஒருத்தன் வந்து ஊசி மருந்து போடுவேன், அவன் ஸ்பாட்டில் இல்லை மதுரை போயிட்டான். அப்புறம் நோய் எதிர்ப்புக்கான தான் ஒரு 5 ml ஒரு 2 நாள் கொடுத்தேன் 3 வேளை. ஆடுந்தான் அது வந்ததுலேருந்து பெருஞ்சாணி தான் போட்டுக்கிருந்துச்சு. நான் மருந்து கொடுத்து யூரான பின்னாடி நேற்று தான் புழுக்கையை போட்டிருக்கு. ஹோமியோபதி மருந்து வேலை செய்யும். இன்னொன்று ஹோமியோபதி மருந்தில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. இந்த மருத்துவ சட்டம் சொல்கிறதுக்காண்டி ஒரு குறிப்பிட்ட ஆண்டு போட்டு வச்சுருப்பாங்க. காற்று புகாமல் மட்டும் மூடி வச்சா நீங்கள் எவ்வளோ நாள் வச்சு வேணாலும் பயன்படுத்தலாம். சொட்டு தான், குஞ்சுக்கு ஒரு சொட்டு, கோழிக்கு 2 சொட்டு. அதுவும் பாதிக்கப்பட்ட கோழிக்கு வந்து ஒரு 2 வேளை 3 வேளை கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் தான் மறுநாள் எழுந்திரிச்சு கோழி வாட்டில் வெளியே ஓடி இருக்கும். அந்த எங்கள் அண்ணன் ஒரு கோழி குஞ்சும் கொடுத்தேன். அது வயக்காடு கருதெல்லாம் எடுத்துட்டாங்க, வீட்டில் சும்மா கிடக்க கோழி கொண்டார். ஒரு கோழி குஞ்சு தூக்கிட்டு போங்க அண்ணன், கோழிக்கு முடியலன்னு தான் தூக்கிட்டு வந்தார். கொஞ்சம் மருந்து ஒரு 5-10 ml மிச்சம் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சொட்டு கொடுத்து விடுங்கண்ணே. கோழிக்கு மட்டும் கொடுத்துட்டு குஞ்சுக்கு கொடுக்க அவருக்கு நேரம் இல்லை. கோழி இந்த மறுநாள் எழுந்திரிச்சு மேய போயிடுச்சுட்டாரு. நல்லா இருங்க. நீங்கள் இன்னொன்று மருந்துங்க செலவு கம்மி. நீங்கள் அளவுதியில் போய் வாங்குற மருந்து வந்து ரேட்டெல்லாம் எக்கு தப்பான ரேட்டு, 700 ரூபா. இது ஒரு பாட்டில் 100 மில்லி அவ்வளோதான், 200 ரூபாய்க்கு தான் கொடுப்பாரு. நீங்கள் அது கிட்டத்தட்ட எப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 கோழி 2000 கோழிக்கு பயன்படுத்தலாம். என்ன 100 மில்லியில் 2000 கோழிக்குன்னா எவ்வளோ? 2000 சொட்டு இருக்காது. அதில் ஒவ்வொரு சொட்டு தான் நான் கொடுக்க போகிறேன். குஞ்சு கொடுத்தா 2000 குஞ்சு, கோழிக்கு கொடுத்தா 1000 கோழி ஒரு வேலைக்கு. நல்லா இருக்கும். இன்னொன்று அந்த மருந்து வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வீரியம் இழந்துடும், பவர் போயிடும் அளவுதி மருந்துக்கு. அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பயன்படுத்தணும். இது அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் வச்சு எவ்வளோ நாள் காற்று புகாமல் மட்டும் மூடி வச்சுக்கணும். காற்று போச்சுன்னா ட்ரை ஆயிரும். அதுதான் அதில். டீ கூட சாப்பிட போகிறீங்க, அதே